இந்த கழிவுகளை அப்படியே எடுத்துக்கொண்டு கல்பாக்கத்திலே கொண்டு போய் மறுசுழற்சி செய்து அங்கே கட்டப்படுகிற அதிவேக ஈநுலைகளிலே எரிபொருளாக உபயோகித்து பிறகு அங்கிருந்து அதை எடுத்து கோலார் தங்கவயல் பகுதியிலே கொண்டு புதைக்கும் போது இங்கே வருகிற கதிர்வீச்சு, கல்பாக்கத்திலே வருகிற கதிர்வீச்சு, அதன் பிறகு இருக்கிற கழிவை கொண்டு கோலாறிலே புதைக்கும் போது ஏற்படுகிற கதிர்வீச்சு, ஒட்டுமொத்த கதிர்வீச்சும் தமிழக மக்களுக்கும் ஆந்திர மக்களுக்கும் கர்நாடக மக்களுக்கும் கேரள மக்களுக்கும் இந்திய அரசு தருகிற பரிசு. 4 தென் இந்திய மாநிலங்களும் ஒட்டுமொத்தமாக நேரடியாக பாதிப்புக்குள்ளாகும். இதெல்லாம் போதாதுன்னு தேனி மாவட்டத்திலே தேவாரத்திலே நியூட்ரினோ என்று ஒரு திட்டம், தேவாரம் மலைப்பகுதிகளை குடைந்து அங்கே ஒரு பெரிய ஆய்வு நடத்த போகிறார்களாம். 42% குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து இல்ல. இந்தியாவினுடைய மக்கள் தொகையிலே பாதி பேருக்கு கக்கூஸ் கிடையாது. இவங்க பெரிய ஆய்வு நடத்த போறாங்க. மன்மோகன் சிங்கும் சோனியா காந்தியும் சேர்ந்து. இந்த டெங்கு காய்ச்சலை தடுப்பதற்கு வக்கில்லை. ஊர் ஊரா செத்துக்கிட்டு இருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் 40 பேர் செத்து இருக்காங்க. மதுரை மாவட்டத்தில் ஒரே நாளையில 6 பேர் சாகுறான். அங்கேயே கலெக்டர் இருக்கிறான், அங்கேயே எஸ்பி இருக்கிறான், அங்கேயே அதிகாரிகள் இருக்கிறான். இதுக்கு ஒரு முதல்வர், இதுக்கு ஒரு 35 மினிஸ்டர் அமைச்சர்கள், அத்தனை வயலுக்கு காரு, பங்களா, செக்ரட்டரி, வீடு, திண்டங்களா. மக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வக்கற்ற வகையற்ற தெம்பற்ற திராணியற்ற கையாலாகாத நீங்கள் என்ன பரீட்சார்த்த எந்த பண்ண போறீங்க? என்ன பெரிய சோதனை நடத்த போறீங்க? தேவாரம் மலைப்பகுதிகளை குடைந்து உள்ளே இந்த சோதனைகளை செய்வதற்கு அவர்கள் எத்தனித்தால் பக்கத்தில் இருக்கிற முல்லைப்பெரியாறு அணையும் அதன் அருகே இருக்கிற சின்ன சின்ன அணைகள் எல்லாம் பாதிக்கப்படும். கேரள மக்களுக்கும் ஆபத்து, தமிழக மக்களுக்கும் ஆபத்து. இப்படி மக்களுக்கு எதிரான திட்டங்களையே கொண்டு வந்து மக்களுக்கு எதிராகவே சிந்தித்து மக்களுக்கு எதிராகவே செயல்பட்டு இவர்களுக்கு என்ன கிடைக்கிறது? கமிஷன். அமெரிக்காக்காரன் இருந்து கமிஷன், பிரான்ஸ் நாட்டுக்காரங்கிட்ட இருந்து கமிஷன், ரஷ்யாக்காரங்கிட்ட இருந்து கமிஷன். இந்த அம்மா செத்து போனா அவன் மகன் பிரதம மந்திரி, அவனும் செத்து போனான அடுத்தவன் பிரதம மந்திரி. இப்படி இந்த குடும்பங்கள் வாழ்வதற்காக ஒட்டுமொத்த நாட்டை, இந்த தேசத்தை அழிப்பதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். கர்நாடக மக்கள் மிக தெளிவான முடிவு எடுத்திருக்கிறார்கள். அங்கே அரசியல் கட்சி பேதங்கள் இல்லை, தொடர்ந்து போராட்டங்கள். வெறும் திட்டத்தை அறிவித்ததற்கே இவ்வளவு பெரிய போராட்டம். இந்த திட்டத்தை அமல்படுத்த நினைத்தால் அனைத்து கட்சிகளும் அனைத்து தரப்பு மக்களும் கர்நாடகத்திலே நிச்சயமாக போராடுவார்கள். கேரளத்திலே பெரிங்கோம், கோதமங்கலம் போன்ற பகுதிகளிலே அணுமின் நிலையங்கள் கொண்டு வரப்போகிறோம் என்று சொன்ன போது அங்கே உயிரை கொடுத்து போராடிய தோழர்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள். நண்பர் சுப்பிரமணியம் குறிப்பிட்டார். ஐயா ஆரிஃப் அலி அவர்கள் அந்த போராட்டங்கள் நடந்த போது மாணவர் பருவத்தில் இருந்தார். ஒரு மாணவர் தலைவராக, இளைஞர் தலைவராக ஐயா ஆரிஃப் அலி அவர்கள் அந்த போராட்டங்களிலே பங்கேற்றுக் கொண்டார். சகோதரி தேவிகா அவர்களும் அந்த போராட்டங்களிலே பங்கேற்றவர்கள் என்று குறிப்பிட்டார். கேரளத்து மக்கள் அறிவார்ந்த மக்கள். எங்கள் மாநிலத்திலே அணுமின் நிலையங்கள் வேண்டாம் என்று சொல்லி விரட்டி அடித்த இந்தியாவிலேயே முதல் முறையாக அணுசக்தி திட்டத்தை அடித்து நொறுக்கிய மக்கள் கேரள மக்கள். இன்றைக்கு அந்த மக்களும் நம்மோடு வந்திருந்து இந்த போராட்டத்தில் ஈடுபடுவது நமக்கு ஒரு மிகப்பெரிய உறுதுணை, ஒரு பெரிய பலம். எனவே அருமை சொந்தங்களே, கோலாரிலிருந்து நேற்று ஒரு பத்திரிகை நிருபர் என்னை அழைத்தார். இந்த கழிவுகளை பற்றி எங்களுக்கு பெரிதாக தகவல் இல்லை, ஒரு கட்டுரை எழுதி தாருங்கள் என்று சொல்லி இரவோடு இரவாக எழுதி தாருங்கள், நாங்கள் நாளை ஞாயிற்றுக்கிழமை பத்திரிகைகளே இதை பிரசுரிக்கவிருக்கிறோம் என்று சொல்லி நான் நேற்று இரவு நானும் நண்பர் ராயனுமாக உட்கார்ந்து அதை எழுதி அனுப்பினோம். அந்த கட்டுரை நாளை வருகிறது. எவ்வளவு தெளிவா சிந்திக்கிறாங்க பாருங்க. அரசியல் கட்சிகள் எல்லாம் ஒண்ணா நிக்கிறாங்க, ஊடகங்கள் எல்லாம் ஒண்ணா நிக்குது, சமூக இயக்கங்கள் எல்லாம் சேர்ந்து நிக்கிறாங்க. ஆனா இந்த கேடுகட்ட தமிழகத்திலே, இந்த கேட்பாரற்ற தமிழகத்திலே, இந்த அசிங்கமான தமிழகத்திலே எடுப்பார் கைப்பிள்ளைகளாக, ஏதிலிகளாக, அனாதைகளாக, ஆதரவற்றவர்களாக நாம் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறோம். கர்நாடகத்தில் இருந்து வந்த முதல்வர், கர்நாடகத்தில் இருந்து வந்தவர் இங்கே முதல்வர், ஆந்திரத்திலே இருந்து வந்தவர் இங்கே தமிழின தலைவர்,
எவனுக்கும் இந்த மக்களை பற்றியோ இந்த மண்ணை பற்றியோ கவலை கிடையாது. அழுதாராம் கூட. 50 ஆண்டுகள் உடனிருந்து திருடிய ஒருவன் செத்து போனதற்கு அழுகிறாயே, வாய்விட்டு துடிக்கிறதே. எத்தனை கோடி மக்கள் எத்தனை நாட்களாக, 467 நாட்களாக பட்டினி கிடந்து பொருளாதார இழப்பை சந்தித்து 2 சொந்தங்களை பறிகொடுத்து போராடி கொண்டிருக்கிறோமே. நீ தமிழின தலைவன் தானே? நீ தமிழினத்துக்காக உயிரை விடக்கூடியவன் தானே? தமிழர்களே தமிழர்களே, என்னை கடலிலே தூக்கி போட்டாலும் உங்களை அங்கேயும் கவிழ்த்தாலும் விடமாட்டேன் என்று சொல்கிறாயே, நீ அழ வேண்டியதுதானே? அசிங்கமானவனே, உன்னோடு இருந்து 50 ஆண்டுகள் திருடியவனை பார்த்தால் உனக்கு அழுகை வருகிறதுல கோபம் கொப்பளிக்குது எனக்கு. எவ்வளவு அயோக்கிய பயில்கள் பாருங்க. உன் கட்சி கோலாறுல போராட்டம் நடத்தல, அம்மா அப்பா பாத்தா ஆத்தா பாட்டின்னு சொல்றீல, பேசு. ஏன் பேச முடியல? கோலாறுல உன்னுடைய கட்சி நிலைப்பாடு, கோலாறு நிலையம் வேண்டாம், ஆனா கூடங்குளத்தில் வேணும். இதையெல்லாம் ஏன் சொல்லுகிறேன் என்றால், அருமை சொந்தங்களை நாம் சிந்தித்தாக வேண்டும், நாம் செயல்பட்டாக வேண்டும். தமிழ் இனத்தினுடைய எதிர்காலம் இருண்டு கிடக்கிறது. இங்க என்ன ஒரு போக்கிரி, ஒரு சினிமாக்கார பய, இந்த நாயை எங்க செத்து போனான்னு நினைக்கிறேன், தகவலே இல்ல. சொல்ல வேண்டிய பதில் சொல்ல வேண்டியதானே, சொல்லு. ஏண்டா, நாங்கெல்லாம் தேச துரோகிகள், நாங்கெல்லாம் இந்திய நாட்டுக்கு எதிராக இருக்கிறோம், நீ சொல்ல. 1000 மெகாவாட் மின்சாரம் வராம இருந்தா இவர் நம்ம கூட சேர்ந்து போராடுவாராம். இவன் கூட இவன் அப்பன் சொல்றான், நாராயணசாமி சொல்றான், 400 மெகாவாட் தான் வரும் தமிழ்நாட்டுக்கு. இந்த புறம்போக்கு அன்னைக்கு போனது, அதுக்கப்புறம் பேச்சு மூச்சு இல்லாம கிடக்கு. சொல்லு நீ இப்போ 400 மெகாவாட் தான் தரேன்னு சொல்றான். உன் கட்சிக்காரன், உன் சொந்தக்காரன், உன் ஜாதிக்காரன், எங்க போன நீ இப்போ? எனவே சொந்தங்களே, இந்த தகவலை, கோலார் தகவலை சொல்ல வேண்டும் என்றுதான் நான் உங்களிடம் கொஞ்சம் சற்று அதிகமாக பேசினேன். நம்முடைய சொந்தங்கள் வந்திருக்கிறார்கள் பேசுவதற்கு. கோலார் பிரச்சனை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கிடையில் அணுசக்தி துறை நாங்க அப்படி சொல்லவே இல்லைங்களா? ஏன்னா உச்ச நீதிமன்றத்தில் எழுத்துப்பூர்வமாக கொடுத்த ஒரு மனு அது. இவன் சொல்றான் அசோக் மல்ஹோத்ரான்னு ஒருத்தன் சொல்றான், நாங்க அப்படி சொல்லவே இல்லை. பச்சை புழுகுங்க. இப்படி முன்னுக்கு பின் முரணாக பேசி, பொய்யை சொல்லி, மாற்றி பேசி, மக்களை குழப்பி, தாங்கள் நினைத்ததை அடைய விரும்புகிறவர்கள், நினைக்கிறவர்கள் இந்த கூட்டம் எக்காரணம் கொண்டு விடமாட்டோம். இன்றைக்கு தமிழகத்தில் மட்டுமல்ல, இது தமிழகத்தில் உள்ள தலைவர்களுக்கெல்லாம் சொல்லி இருக்கிறோம். ஐயா, கோலார் வந்தால் தமிழகம் சுடுகாடாகும் என்பதை சொல்லி இருக்கிறோம். இன்றைக்கு கேரளத்திலே உள்ள சொந்தங்களும் இந்த இளைஞர்களும் கேரளா முழுவதும் நமக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த மீனவர் தினம் அன்றைக்கு நம்முடைய தமிழகத்திலே மட்டுமல்ல, கேரளத்திலும் பல பகுதிகளிலே நிகழ்ச்சிகள் நடந்திருக்கின்றன. எனவே தமிழகமும் கேரளமும் தமிழர்களாக, மலையாளிகளாக அல்லாமல் மனிதர்களாக, இந்தியர்களாக சேர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். கர்நாடகம், ஆந்திர மாநிலங்களும் இன்றைக்கு இந்த போராட்டத்தில் சேர்ந்திருக்கிறார்கள். நண்பர் முகிலன் குறிப்பிட்டது போல இந்த போராட்டம் ஒரு வெற்றி போராட்டம், நம்முடைய வரலாற்றை புரட்டி போட போகிற போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி, அதற்கு முன்னால் நவம்பர் மாதம் 27ஆம் தேதி ஈழத்திலே மாவீரர் தினம் அனுசரிக்கப்படுகிற நாள். அன்றைக்கு நம்முடைய இளைஞர்கள் எல்லாம் இளைஞர் எழுச்சி நாள் என்று ஒன்றை நடத்த வேண்டும் என்று கேட்டார்கள். அதன் அடிப்படையிலே 27ஆம் தேதி மாவீரர் தினம் அன்று இளைஞர் எழுச்சி நாள் கொண்டாடுகிறோம். அந்த நிகழ்வுக்கு மாலை நடக்கிற நிகழ்வு. தயவு செய்து நீங்கள் அனைவரும் வந்து அதிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி போபால் நினைவு தினம். 28 ஆண்டுகளுக்கு முன்னால் போபாலிலே அந்த சயனைட் தொழிற்சாலையிலே ஒரு மிகப்பெரிய விஷவாயு கசிவு ஏற்பட்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் இறந்தார்கள். அந்த கழிவுகளை இதுவரை அப்புறப்படுத்தவில்லை. 28 வருஷம். கோலார் தங்க வயல்ல இவங்க புடிங்கிடுவாங்களாம். 28 வருஷம் திறந்து கிடக்குது. அந்த கழிவு போய் எடுத்து அகற்று முதல்ல, அதுக்கு வக்கில்லையே. எனவே அந்த மக்களுடைய தியாகத்தை, போராட்டத்தை நினைவு கூறும் விதமாக, இறந்துபட்ட அந்த மக்களுக்கு நம்முடைய அஞ்சலியை செலுத்தும் விதமாக டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி மாலை நம்முடைய ஊரிலே ஒரு மெழுகுவர்த்தி ஊர்வலம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதிலும் நீங்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும். உங்கள் ஊர்களிலும், எனக்கு தெரியும் கூடங்குளம், வைராவி கிணறு கிராம மக்கள் எல்லாம் வந்திருக்கிறீங்க, தயவு செய்து அந்த நிகழ்ச்சிக்கு வாங்க. அல்லது நம்ம ஊர்களிலையும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணுங்க. டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி மனித உரிமை நாள்.
அந்த மனித உரிமை நாளன்று கன்னியாகுமரி மதுரை நெடுஞ்சாலையிலே சாலை மறியல் நடத்த போகிறோம். அதே போல கிழக்கு கடற்கரை சாலையிலும் சாலை மறியல் நடத்த போகிறோம். நம்முடைய ஆதரவு கட்சிகள், சமூக இயக்கங்கள் அனைத்தும் நமக்கு ஆதரவு தருகிறார்கள். அந்த போராட்டத்தை ஒரு மிகப்பெரிய வெற்றி போராட்டமாக மாற்றி காட்டுவோம். காரணம், தமிழர்கள் எடுப்பார் கைப்பிள்ளைகள் அல்ல. கர்நாடகத்திலே ஒரு நிலை, தமிழகத்திலே ஒரு நிலை என்று அரசியல் கட்சிகள் நாடகம் ஆடுவதற்கு, நடிப்பதற்கு விடமாட்டோம். உங்கள் முகத்திரையை கிழிப்போம் என்று சொல்லி கங்கணம் கட்டி கொண்டு டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி அந்த போராட்டத்தை ஒரு வெற்றி போராட்டமாக நாம் நடத்தவிருக்கிறோம்.